கடவுளோ இயற்கையோ யூனிவர்ஸோ சக்தி பிடிச்ச யாராவது இருந்தீங்கன்னா இப்ப வரவேன் உண்மையை மட்டும் பேசணும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த பவர் எனக்கு கொடுங்க ப்ளீஸ். ஏன் இவ்வளவு லேட்டு? டிராஃபிக்கா? வேணும் தான் லேட்டா வந்தேன். என்ன மனசுல நினைக்கிறதுலாம் வாயில வருது. என்ன சொன்ன? ஒன்னும் சொல்லியே. ஏன்? சரி, என் மனசுல இருக்கிறத நான் சொல்றதுக்கு முன்னாடி ஓ மனசுல இருக்கிறத சொல்லு. உன்னை என்னைக்கு பார்த்தனா அன்னைக்கு பிடிச்சதுடி சனிய. உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சு 4 வருஷம் ஆகுது. இன்னும் ப்ரொபோஸ் டேக்கு ப்ரொபோஸ் பண்ண அதை பண்ணி இதை பண்ண சொல்லி என்ன சாவடிச்சிட்டு இருக்க. இப்ப வரவேன் உண்மையை மட்டும் பேசணும். ஓ, இந்த பவர் கொடுத்த யாரா இருந்தாலும் ரொம்ப நன்றிப்பா. அப்போ நீ என் கூட வேண்டா வெறுப்பாதான் சுத்திக்கிட்டு இருக்க. சரி, இந்த பொக்கே எனக்கா இல்ல? உன் மூஞ்சிக்கு பொக்கே தான் ஒரு கேடு. குடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அப்படியே புடிங்கிட்டு போயிருவேன். புடிங்கிட்டு போயிருவியா? புடிங்கிட்டு போய் எவகிட்ட சார் கொடுப்பீங்க? ரோஜா, அமலா, விமலா, கமலா. உருப்படியா ஒரு வேலைக்கு போறதுக்கு துப்பு இல்ல. இதுல வேலைக்கு ஒரு பொண்ணு. எத்தனை நாளா நடக்குது இது? உன்னை பாக்கிறதுக்கு மட்டும் தான் அமலா, விமலா, ரீசெண்டா கமலா, ரோஜா. அட பாவி. என்ன இன்னைக்கு ஏன் வாய் எனக்கே சங்குதிட்டு இருக்குது? சங்கு மட்டும் இல்லடா, இன்னும் கொஞ்ச நேரத்துல பாடியே கட்டுறேன் பாரு. என்ன தைரியம்? சரி வைக்கிறேன். வீட்டுக்கு போயிட்டு பண்றேன். சரி, அவங்கிட்ட வந்துட்டேன். டேய், அவன் இருக்கான்ல. எவன்? அதான்டா யாழு, உன் மச்சான். எப்ப பாரு என்ன கொஞ்சிக்கிட்டே இருக்கான்டா. சரி, வேலண்டைன்ஸ் டே அதுவுமா நீ ஏன் தனியா உட்காந்துட்டு இருக்க? ஓ, நீதான் கமிட்டடே இல்ல. மறந்தே போயிட்டேன்டா. சாரி சாரி. இங்க பாரு, ஒழுங்கா ஓடிரு, அடிபட்டே சாகாத. ஏன்டா இவ்வளவு டென்ஷன் ஆகுற? இப்ப என்ன, உனக்கு கமிட்டட் ஆகணும் அவ்வளவுதானே. பொண்ணு யாருன்னு மட்டும் காட்டு, நான் உன்னை சேர்த்து வைக்கிறேன்டா. ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுக்கும் ப்ரொபோஸ் பண்ணிட்டேன், ஒரு பொண்ணு கூட இல்ல. இதுக்கு மேல நீ பெத்துப்பட்டதா உண்டு. அடச்சே, ஏய், உனக்குன்னு ஒருத்தி எங்கேயாவது பிறந்திருப்பா. அந்த மச்சம்லாம் உனக்கு இல்லாமையா போயிரும். யோசி. அப்படி யார் இருக்கா? சவுண்ட். நீ சொன்ன மாதிரி எனக்காக பிறந்த ஒருத்தி இருக்கா. இருக்கணும்ல, இப்பவே வா போய் பாப்போம். இங்க பாரு சவுண்டு, பொண்ணு என் அத்தை பொண்ணுதான். சொந்தத்துல கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியும் நீ சொன்னியந்தா கூட்டின்னு வந்தேன். ஒழுங்கா சேர்த்து வச்சிரு. டேய், சூப்பர் மேட்டர்டா. அத்தை பொண்ணுனா நீயும் அவ்வளவு சின்ன வயசுல இருந்தே பேசி புரிஞ்சு வச்சிருப்பீங்க. ஈஸியா வேலை முடிஞ்சிரும். நீ எதுக்கு கவலைப்படாத. அப்படியா? அப்ப நான் உடனே போய் மண்டபம் புக் பண்ணட்டுமா? டேய் இருடா, ஃபர்ஸ்ட் மண்டபம்லாம் புக் பண்ணாத. அந்த பொண்ணு வரட்டும். மாமனை பிடிச்சிருக்கான்னு மண்டையாட்ட வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நைட்டே கொண்டாடுவோம்டா. இவ்வளவு நேரத்துக்கு வெளியே வந்திருக்கணுமே. வந்துட்டா. சவுண்டு, அங்க இருக்கல்ல, அவதான் அத்தை பொண்ணு தேன்மொழி. எங்கடா? அங்க யாரும் இல்லையே. ஏய், அந்த ப்ளூ கலர் Dress. டேய், அது அத்தை பொண்ணு இல்லடா, அத்தை குழந்தை. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்னோட அத்தை பொண்ணுங்க எல்லாருமே ஒண்ணு என்னை விட பெரியவங்களா இருக்காங்க, இல்லன்னா சின்னவங்களா இருக்காங்க. ஊருக்குள்ள ஒரு பொண்ணு கூட இல்ல. இருக்கிற அத்தை பொண்ணுலே இதான் பெரிய பொண்ணு. ஒழுங்கா பேசி முடிச்சு விடு. முடிச்சு விடா? டேய், இத நான் முடிச்சு விட்டேன், நம்ம 2 பேத்தையும் முடிச்சு விட்டுருவாங்கடா. இதுக்கு பேரு திருமணம் இல்ல, குழந்தை திருமணம்.
இதெல்லாம் நம்ம பண்ணோம்னா ஜெயில உட்காந்து களி தான் திங்கணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ தானே சேர்த்து வைக்கிறேன் கூட்டு வந்த. வந்து சேர்த்து வை. வா வா. டேய், இங்க யார்டா பாரு, அவன்? சொன்ன வாக்க காப்பாத்து. இல்லடா உன் பேர் எழுதி வச்சு நான் சூசைட் பண்ணிப்பேன். எங்க மாமாட்ட பேசு. வா. என்ன இந்த ட்ரெஸ்ல வந்திருக்க? நான் ஓகே சொன்னா பிங்க்ல தான் இருக்கணும் தெரியும்ல. பிங்க் ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க ஓகே சொன்னீங்கன்னா போட்டுருவேன். சரி, gift வாங்கிட்டு வந்தீங்களா? நீ ஃபர்ஸ்ட் கொடு. ஏய், greeting கார்டு கொடுப்பேன்னு பார்த்தா உன்னோட மேரேஜ் இன்விடேஷன் கொடுத்துட்டு இருக்கற. மேரேஜ் இன்விடேஷன் என்னோடதுதான். ஆனா அதுல மாப்பிள்ளை பேர் பாருங்க. என் பேர் போட்டிருக்கு. இந்த மாதிரி gift கொடுத்தா சீக்கிரம் இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்கன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. அதான். ஓகேவா? ஓகே தான். பட் இந்த வாழ்க்கை நமக்கு செட் ஆகுமான்னு தான் எனக்கு தெரியல. சூப்பரு, ஃபேஸ் மாறுது. அப்போ வேண்டாமா? வேண்டான்னு தான் தோணுது. ரொம்ப தேங்க்ஸுங்க. தேங்க்ஸா? எதுக்கு? இல்ல, வர்ற வழியில தான் உங்களை விட சூப்பரா, ஹேண்ட்ஸமா, அம்சமா எனக்கு பிடிச்ச என்னோட ஃபேவரட் பைக் ஜாவா வச்சுட்டு முகேஷ் ப்ரப்போஸ் பண்ணா. எங்க நீங்க எனக்கு ஓகே சொல்லி நான் உங்களுக்கு ஓகே சொல்லி நான் அவனுக்கு ஓகே சொல்லாம அந்த ஜாவா பைக் என்னை விட்டு போயிடுமோன்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஒண்ணு இல்ல, இந்த பத்திரிக்கையில உங்க பேரை அடிச்சிட்டு அவன் பேரை எழுதி கொடுத்தா பத்திரிக்கையும் வேஸ்ட் ஆகாது, என் வாழ்க்கையும் வேஸ்ட் ஆகாது. ஜாவா பைக் எனக்கு தான். தேங்க்ஸ்ண்ணா. அண்ணா, முகேஷ் தான் யாழு, யாழு தான் முகேஷ். முகேஷா? அடி பாவி, நம்ம வாழ்ற இந்த வாழ்க்கை வேண்டாம், உன்னை ராணி மாதிரி வச்சு பார்த்துப்பேன்னு சொல்ல வந்தேன்டி. அதை முழுசா சொல்றதுக்குள்ள ஆளை மாத்திட்டு போயிட்ட. என்ன இளவு காதல்ரா இதெல்லாம். ஊரே ஆள் வச்சிருக்கு, எனக்கு ஒரு ஆள் இல்ல. ஏதாவது லவ் ஃபெயிலியர் பாட்டா போடுற. ஏய், லவ்வர்ஸ் டே அதுமா லவ் ஃபெயிலியர் பாட்டு கேக்குற? பா அங்கிட்டு. நானே ஆள் இல்லாம கஷ்டப்படுறேன். ஒரு பாட்டு போடுறது கூட எனக்கு ஆள் இல்ல. இவ வேற எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டு. என் காதல் இப்படி போகும்னு நான் நினைக்கவே இல்லடா. இவன் இங்க வந்தான். லவ் லெட்ரு. நீயா? நான் இல்ல, ஒரு அண்ணா கொடுக்க சொன்னாரு. இந்த உலகத்துல எவ்வளவோ பிரச்சனை இருக்கு, அதுக்கெல்லாம் ஒரு வழி கிடைக்க மாட்டேங்குது. இந்த வீடியோக்குள்ள வர்றதுக்கு உனக்கு மட்டும் எங்கிட்ட இருந்தா வழி கிடைக்குமோ தெரியல. வா முத. பதில் ஆசிரியமா எழுதி தரேன். போடா. இருக்கிற டென்ஷன்ல இவன் வேற என்னத்தையாவது தூக்கிட்டு வந்துடுறான். என்ன இதெல்லாம்? டேய், இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு கமிட்டட்ஸ்ல பிங்க் கலர்ல ட்ரெஸ் போடுவாங்களாம். உன்ன மாதிரி ஒண்டி கட்டைக்கெல்லாம் எங்க அருமை தெரிய போகுது. போன் லவ்வுக்கு இவ்ளோ பில்டப்பா? டேய், என்ன பத்தி பேசு. யாரை பத்தி ஏதாவது பேசுன? அது ஒன்றும் ஃபோன் லவ் இல்ல, லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப். என் வாயை கிண்டாம வண்டி எடுறா என் வென்று. டேய், நீ என் கூட வர்றதுலாம் முக்கியம் இல்ல. நான் உனக்கு மாமாவை இன்ட்ரோ கொடுக்கும்போது. மாமாவா? ஐயோ, நான் அவர்கிட்ட பேசுற மாதிரியே உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். சாரி, அவரை உனக்கு நான் இன்ட்ரோ கொடுப்பேன். அப்ப எங்க ரெண்டு பேரையும் கரெக்டா போட்டோ எடுத்துரு. சர்ப்ரைஸா இததான் கொடுக்கலான்னு இருக்கேன். இந்த பூவு சர்ப்ரைஸா? வா, போய் சேர வரைக்கும் வாயை திறக்கூடாது. வண்டியில ஏறு. பொறாம பிடிச்சோனே. பொறாமடா, பொறாம. ஆமா, பொறாம வேற. கருக்களை ரொம்ப பிடிக்குமா? டேய், இந்த பிளான் மட்டும் சக்சஸ் ஆகட்டும். கண்டிப்பா என் குழந்தைக்கு உன் பேரே வைப்பேன்டா. அவ்வளவுதான். நிமிஷம் இரு, நான் வந்துட்டேன்னு சொல்லிக்கிறேன். நான் வந்துட்டேன். சொல்லியாச்சு. இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் மீட். டேய், இங்க பாரு, அவர் இங்க தான் இருக்காரா? ஐயோ, செங்கலுக்கு பக்கத்துல இருக்கீங்களா? டேய், அங்கதான்டா இருக்காரு. இரு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். போ போ, போய் தல.
சிரிக்கிறா? அக்கா அந்த பார்பி கேர்ள். அந்த சோட்டா பாய். இவன் தானே உன் மாமா? கூப்பிடு கூப்பிடு, மாமானே கூப்பிடு. டேய் டியூஷன் வாடானா ஒழுங்கா வரமாட்ட. உனக்கு போன்ல லவ் கேக்குதா? அக்கா விடுக்கா, நானாச்சும் சின்ன பையன், இவ்வளவு பெருசா வளர்ந்துக்கிறியே, உனக்கு அறிவு இல்ல? போன்ல யார் மெசேஜ் பண்ணாலும் நீ ரிப்ளை பண்ணிடுவியா? நீலாம் டியூஷன் எடுத்து தூ. உன் குழந்தைக்கு இல்ல, இவனுக்கே என் பேர் வச்சிரு. சரியா நான் சாக்லேட் வாங்க சொன்ன வாங்கிட்டு வந்தியா? அடிச்சு கைகால் மண்டையில உடைக்கிறதுல ஓடி பேரு. அவ சொல்றது கரெக்ட் தான். போன்ல மெசேஜ் பண்ணும்போது யார் என்னன்னு தெரிஞ்சுட்டு மெசேஜ் பண்ணுங்க. இல்லனா இப்படிதான் நண்டு சிண்டு கிட்ட எல்லாம் அசிங்கப்படணும். சவுண்ட் செட்டையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லு. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. டாடா.